கேஜிஎஃப் பத்தியே பேசாதீங்க, வெறியாவது. அது நினச்சிதான் வந்தேன். அந்த சாயல் அப்படியே வருது, எமோஷன்ஸும் அதே மாதிரி வருது. நான் மயக்கம் என்ன பார்க்கலான்னு வந்தேன், டிக்கெட் கிடைக்கல. கேஜிஎஃப் தான். ஏன்னா ஆக்சுவலி வந்து கேஜிஎஃபோட எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து இல்லை. அந்த டேரக்டர் வரும்போது ஃபைன் கேஜிஎஃப் விட பெட்டராக வரும் தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருப்போம். பட் அந்த அளவுக்கு பெட்டராக வரல. ஒன்ஸ் பார்க்கலாம், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஓகே. சில இடத்துல சில லேக்ஸ் இருக்கு அண்ட் சும்மா படத்தில் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, அது மட்டும் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கு. மற்றபடி கேஜிஎஃப்ல இருக்கிற மியூசிக் சாயல் வந்து அப்படியே இருக்கு. அந்த மியூசிக்கோட அந்த ஒரு சாயல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாயல் அப்படியே வருது, எமோஷன்ஸும் அதே மாதிரி வருது. சத்தியம் பண்றது, அம்மாவுக்கு ஒரு சத்தியம், ஃப்ரெண்டுக்கு ஒரு சத்தியம்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருக்கு. கேஜிஎஃப் தான் ப்ரோ, ஆப்வியஸா. எதுவுமே இல்லை ப்ரோ. டைலாக்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. ரொம்ப டைலாக்ஸ்லாம் கிரிஞ்சா இருந்துச்சு. அவங்க பேசினதே ஒரு 10 வார்த்தை தான், அதில் பாதி வார்த்தை கிரிஞ்சா தான் இருந்துச்சு. ப்ரோ படம் வந்து நல்லா இருக்கு ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம். கேஜிஎஃப் தான் ப்ரோ. கேஜிஎஃப்னா காட். கேஜிஎஃப் 1 கேஜிஎஃப் 1ல வந்து அடிச்சு ஒருத்தனோட நெஞ்சில் அடிப்பான் பாத்தீங்களா, ஹேமர் வச்சு. அதே சீன் இருக்கு ப்ரோ. இல்ல சூப்பரா இருக்கு, சலார். இதுல மாஸ் இருக்கு. கேஜிஎஃப் விட இது மாஸ் இருக்கு. நீங்க படம் பாத்தீங்களா? பார்த்துட்டு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஹல்க் படம் பார்க்கணுமா? இந்த படம் வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு. கேஜிஎஃப் பத்தியே பேசாதீங்க, வெறியாவது. அது நினச்சிதான் வந்தேன். ஒண்ணுமே இல்லை ப்ரோ. கேஜிஎஃப் குள்ள கம்பேரே பண்றது ஹீரோ கொடுக்கும், ஒன்றும் வராது ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எங்கே போகுதுன்னே தெரியாது. பிரபாஸை காட்டுவாங்க, இன்டர்வல்னு வந்துடும், அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப்ல பிருத்திவிராஜை காட்டுவாங்க, அவ்வளோதான். ட்விஸ்ட்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, அப்போதான் ஹல்க் வருவார். செகண்ட் ஹாஃப்ல 2 hour கிட்ட ஓடுதுன்னு நினைக்கிறேன். அரை தாக்கு பிடிக்க முடியல, தூங்கிடனாலாம். இன்னுமே இல்லை ப்ரோ. கேஜிஎஃப் தான் ப்ரோ. என்ன ப்ரோ பேசுறீங்க? கேஜிஎஃப் தானே, அதில் அம்மா சென்டிமெண்ட், இதில் ஃப்ரெண்டு. அந்த மாதிரி இல்லை ப்ரோ. கேஜிஎஃப் வந்து எப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் 1 அவ்வளோ தெரியல, 2க்கு தானே ரொம்ப வெயிட் பண்ணிருந்தோம். அதே மாதிரி தான் இதில் எண்டிங் வந்து கெத்தாக காமிச்சிட்டாங்க. அதனால இதுவும் 2க்கு வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒர்த்து தான் இருக்கும். நல்லா இல்லை ப்ரோ. என்ன இல்லையா, அது காமெடி இல்லை, அது லவ் சீன்ஸ்லாம், ரொமான்ஸ்லாம் இல்லை. அப்புறம் மியூசிக்காக இல்லை, பிஜிஎம்ஸ் இல்லை. அது மெயினாக இது மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பிஜிஎம்ஸ் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்கணும், அது இல்லை. கொஞ்சம் போர் அடிச்சது கேஜிஎஃப் தான். இந்த அம்மா சென்டிமெண்ட் அதெல்லாம் இருக்குது. கலர்லாம் வேலை. கேஜிஎஃப் ஓகே தான், அது எனக்கு தெரியல. ஹீரோக்காக வேணால் பார்க்கலாம். ஸ்டோரி அவ்வளோ நல்லா இல்லை, பிடிக்கல எனக்கு. ரொம்ப நிறைய கேரக்டர்ஸ் இன்வால்வ் பண்ணுற மாதிரி இருந்தது, அந்த கண்டினியூட்டி இல்லை. கேஜிஎஃப் தான் இல்லை, இது கொஞ்சம் லேக் ஆகுது. செகண்ட் ஹாஃப் தான் எதில் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. சலார் 2 தான், அதில் சரி பண்ணிடுவார். இது ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, கேஜிஎஃப் அப்படியே இதில் எடுத்து வச்சிருக்காங்க. பட் என்னன்னா அதில் அம்மா அப்பா புள்ள பாசம், இதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு கொடுத்துருக்காங்க, நம்பலாம். கேஜிஎஃப் தான் ப்ரோ, ஆப்வியஸ்லி கேஜிஎஃப்ல இருந்தது தான். கேஜிஎஃப்ல யாஷிக்கான பில்டப் அது கரெக்டாக இருக்கும். இதில் இருக்கிற பில்டப் எல்லாமே பில்டப் தான். பில்டப் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா பிரபாஸ் வந்து ரொம்ப மாசாக காமிச்சிருக்காங்க, பிருத்திவி ரொம்ப கொஞ்சம் கம்மியாக டம்மியாக தான் போட்டிருக்காங்க. அவர் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்காரு. இப்போ ரைட்டிங்கில் ஆப்வியஸ்லி இவர் பிருத்திவி நல்லா தான் வச்சிருக்காரு, அவரும் நல்லா வச்சிருக்காரு. ஆனால் பிரபாஸ்க்கு ரொம்ப பில்டப். ஹைலைட்டுனா அதில் அவ்வளோலாம் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை ப்ரோ. அதுக்கு அது எப்பயுமே கேஜிஎஃப் தான். இதை நீங்கள் தமிழ்நாடு விட்டால் ஒரு தடவை பார்க்கறதே தவிர்க்கலாம், அப்படி இருக்கு. அதே மாதிரி நிறைய ரிசர்வ்லன்ஸ் இருக்கு. பயங்கரம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வேற லெவல். விட்டாங்க செகண்ட் பார்ட். ஷௌரங்கிய பருவம் செகண்ட் பார்ட் பார்த்து காலி. நல்லா பிருத்திவிராஜ் ஆக்டிங் தான் ப்ரோ. பிருத்திவிராஜ் தான் ப்ரோ. பிரபாஸே ஆள் இல்லைங்க, பிருத்திவிராஜ் தான் ஆளிங்க. பிரபாஸ் நல்லா தான் நடிச்சிருந்தாரு, பிருத்திவிராஜ் தான் ஆளிங்க. விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க படத்துல. ஏன்னா பிரபாஸ் 6 பேக்லாம் காமிச்சாங்க, அப்படியே தலைமை திரும்பி 6 பேக்ஸ் கட்டு கட்டா செதக்கி இருந்தாங்க ப்ரோ. நல்ல காம்பினேஷன், சூப்பரா இருந்துச்சு. கேஜிஎஃப் தான். இதுதான் ப்ரோ கேஜிஎஃப். இது பார்த்தா காப்பிச்சு ப்ரோ. இந்த 3 பேர் படமே பார்க்குறது போய் சொல்லிட்டு. லியோ தான் தளபதி தான். பிரபாஸ் தான், அவ்வளவுதான் ப்ரோ. கேஜிஎஃப் தான் ப்ரோ. நல்லா இருக்குண்ணா. கேஜிஎஃப் 3 தான் ப்ரோ. பிருத்திவிராஜ் ரோல் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம், பிருத்திவிராஜ் பார்க்கலாம். அவங்க லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல தான் ப்ரோ 2 பேரும் ஒன்றா காமிச்சாங்க. ஸோ அவ்வளோ டைம் கொடுக்கல அவங்களுக்கு. மேபி அடுத்த பார்ட்டில் மேபி தெரியும். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக லேக் தான் ப்ரோ. இல்லை செகண்ட் ஹாஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணால் செகண்ட் ஹாஃப் ஓகே. கேஜிஎஃப் 3க்கு தான் ப்ரோ. இது அவ்வளோலாம் இது இல்லை ப்ரோ. ஆடியன்ஸை பொறுத்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கலாம். எனக்கு ஓகே ப்ரோ. நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல. நான் மயக்கம் என்ன பார்க்கலான்னு வந்தேன், டிக்கெட் கிடைக்கல. ஸோ அதுக்காக இந்த படம் போனேன். ஓகே, பாடி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது ஒரு மாதிரி இவர் அடித்தா அடி வாங்குறவங்க வந்து அடி வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு ஓகே. அந்த பாடி நல்லா இருந்துச்சு அவரோட, எப்படி சொல்கிறது, ஓகே. அதை நம்ப வைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதான் ப்ரோ, ரொம்ப ஃபுல்லாக கத்திலே சண்டை போட்டாங்க. கண்ணெடுத்து சுட்டா படமே முடிஞ்சிடும், அதை பண்ணலை அவங்க. ஸோ அதான். ஸோ அப்படி பார்க்கல கேஜிஎஃபே புதுசாக இருந்தது. இது கேஜிஎஃப் பார்த்துட்டு வரும்போது இது கொஞ்சம் கேஜிஎஃபே பெட்டராக இருக்கிற மாதிரி இருந்தது. கம்ப்ளீஷன், ஒரு சீனுக்கும் இருக்கிற கம்ப்ளீஷன் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் செத்துட்டாருன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஏன் செத்துட்டாருன்னு சொல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சீனுக்கும் இருக்கிற கம்ப்ளீஷன் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். படத்தில் ஹைலைட்டான சீன்னா வந்து பிரபாஸோட ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கிறதுலே. வந்து பிரபாஸ் வந்து எப்படி சொல்கிறது, அவரோட சும்மா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் தான் வந்து கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் தந்தது, அவ்வளோதான். ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான்.
ஆக்ஷன் சீக்வன்ஸில் சில சீக்வன்ஸ் வந்து கூஸ் பம்ப்ஸ் தரும். நல்லா நடிச்சிருக்காரு ஆக்சுவலி. அவரோட பாட்டை வந்து கரெக்டாக இருந்தது. ஓவர் ஆக்டிங் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் பிருத்திவிராஜோட ஆக்டிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. எதுவுமே மற்ற படத்துலயாவது வந்து கொஞ்சம் தோணும் ஏன் இவர் பண்ணாரு. இதில் வந்து உண்மையிலேயே செட் ஆயிருந்தார் அதில். அண்ட் ஆக்சுவலி செகண்ட் சீக்வலில் தான் வந்து நிறையவே வரும் பிருத்திவிராஜுக்கும் பிரபாஸ்க்கும் இருக்க காம்பினேஷன். இதில் வந்து சும்மா ஒரு 20-25 நிமிஷம் ஆகும். 2 பேருக்கும் ஈக்குவல் பார்ட்ஸ் தான். பட் பிரபாஸ் தான் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கு, அவ்வளோதான். நிச்சயமா அதுலலாம் சந்தேகமே இல்லை, ஹிட் ஆகிடும். கம்பேரிட்டிவ்லி கேஜிஎஃப் தான். ஆக்ஷன்ஸ் ப்ரோ, லைக் கதை வந்து ரொம்ப ஈஸான கதை, ரொம்ப நார்மலான கதை தான். ரொம்ப டிப்பிக்கலான ரொம்ப குழப்புற கதைலாம் இல்லை. அதை கொண்டு போகிற விதம் ஓகே, இன்னும் பெட்டர்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். மக்களுக்கு பிடிக்கும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பிடிக்கும். அண்ட் பிரபாஸ் ஸ்டார், பிருத்திவிராஜ் வந்திருக்காரு, ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேஜிஎஃப் சாயிலே கொஞ்சம் இருக்கிறதுனால மக்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிடும். ஸோ கன்ஃபார்மாக ஹிட் ஆகிடும். கேஜிஎஃப் 3க்கு தான் வெயிட் பண்ணும்.